பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற அதிகாரம் பிரசங்கி 11வது அதிகாரத்தில் 6ம் 7வது வசனமும் பார்க்க போகிறோம். காலையிலே உன் விதியை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எதுவாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியவுமாமே. பாருங்க, இந்த 2 வார்த்தையிலையும் என்ன விளங்குது? விதை தேவனுடைய வசனம். எப்பொழுதுமே நாங்கள் காலை மாலை வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் எப்பொழுதுமே சந்தோஷமாக பாதுகாத்து கொள்ளும் பொழுது தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். எப்பொழுது எங்களுக்கு எப்பொழுதுமே இன்பமும் பிரியவுமாமே இருக்கும். எங்களுக்கு எந்த குழப்பங்களும் வராது. பாருங்க, எப்பயுமே கிடங்கிடங்கிற மைண்டுகளில் வர்ற குழப்பங்களுக்கு ஒரு மருந்தாக நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாங்கள் அவரோட சந்தோஷமாக பாதுகாத்து கொள்வோமாக. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட எல்லா அன்பான சகோதர சகோதரிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே அப்பா தகப்பனே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக பிதாகுமாரன் பரிசுத்தாவிக்குள்ளே இருந்து இயேசப்பா உங்களோட வல்லமையில் நாமத்தினால அப்பா உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா இவனுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி செய்கிற தகப்பனே, அப்பா இந்த வார்த்தையில் ஆத்தையும் கேட்ட எல்லாரையுமே ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஈசப்பா உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமையில் நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிச்சு நீங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி சொல்லி அப்பாங்களை தாழ்த்தி துதிகன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.